அந்த காலத்துல ரொம்ப கம்மியா பிரிட்டிஷ் காலத்துல வந்துட்டு இருக்கிற ஒரு 5 ரூபாயோட நோட்டு பாருங்க. அப்ப இருக்கிற மக்கள் இதை வச்சிருந்தாலே ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி இருக்கும் போல. எந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க. இதுலயுமே நம்ம தமிழோட மொழியை வந்துட்டு அவங்களும் அடிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு 5-6 மொழி தான் இருக்கும் போல. அப்ப கம்மி தான் இருந்துச்சு. அப்ப கம்மியான இதுதான் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அது தமிழ் மொழி ஒண்ணு. இந்த நோட்டு பாத்தீங்கன்னா இது என்ன செக் புக்கோட பெருசா இருக்கும் போல அந்த நோட்டு. இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். வருஷம் பாத்தீங்கன்னா 1918 உருவான ஆகஸ்ட் 7 ஆகஸ்ட் 1918 வந்தது. இந்த நோட்ல பாத்தீங்கன்னா பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கும். பிளைன் 10 ரூபாய் நோட்டு பின்பக்கம் எதுவுமே இருக்காது. இது 10 ரூபாய் எங்க நான் போடுவோம் இங்க ருப்பி 10. லாங்குவேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் இது வந்துட்டு 1918 உருவாக்கப்பட்ட ஒரு நோட்டு. அது ஆகஸ்ட் மாசம் முதற்கொண்டு எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டு பின்னாடி எம்டியா இருந்திருக்கு, பிளைனா இருந்திருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது.